இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததா அல்லது நாடகமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. சரியான நிலை உருவானால் அமைதிக்கு தயாராக இருக்கிறோம். உக்ரைனின் நிலங்களில் நியாயமான உரிமை பெற்றுள்ளோம். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர சமாதானம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் ரஷ்ய அதிபர் புடின் கூறியவை இது. இந்த திடமான வார்த்தைகள் உலக நாடுகளில் அமைதியின் எதிர்காலம் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. புடின் உடனான 2 மணி நேர தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு பேசிய டிரம்ப், உக்ரைனில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த புடின் விரும்புவதாக தெரிவித்தார். ஆனால் களத்தில் ரஷ்ய வீரர்கள் தோல்வியடைந்தால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியமாகும் என்றார் புடின். எனவே அவரது வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகள் ரஷ்யாவின் உண்மையான நோக்கம் இன்னும் போரிலேயே உள்ளதென்ற சந்தேகத்தை உறுதியாக்குவதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்நாட்டுடனான தொடர்பை அமெரிக்கா துண்டிக்கும் என்று டிரம்ப் கூறியிருந்தார். டிரம்பின் இதுபோன்ற முரண்பாடான பேச்சுகளும் அவரது நியாயம் தொடர்பான நடுநிலையற்ற கருத்துகளும் சமாதான பேச்சுகள் நாடகமா என்னும் கேள்வியை எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. டிரம்பின் மத்தியஸ்த முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்பது தெளிவாகியுள்ள நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்ட போதும் புடின் இதற்கான நிலையை உருவாக்க விரும்பவில்லை என்பது தெரியவருகிறது. இந்த சூழலில் மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் போரில் வெற்றியடைவதற்கு மட்டுமே முனைந்திருக்கும் ரஷ்யா மீது உறுதியான அழுத்தங்களை உருவாக்காமல் அமைதி சாத்தியமில்லை என்றே சர்வதேச அரசியல் அரங்கில் பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.